நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பித்ரே பிரம்மோபதேஷ்ட்ரே மே குரவே தெய்வதாய ச பிராப்யாய பிராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஆதி காலத்தில் வேதம் ஒரே குரூப்பாக எடிஷனாக தனித்தனியாக இல்லாமல் காடு மண்டி கடந்து தான். வேதமே அனந்தாவை வேதாகா என்று வேதங்கள் அனந்தமாக இருந்தன அப்படின்னு சொல்கிறது. அப்போ இருக்கிற முனிவர்களுக்கு அந்த வேதங்களை அனைத்தையும் மாஸ்டர் பண்ணி மனப்பாடம் பண்ணி நெஞ்சில் நிறுத்தி வைக்கக்கூடிய தவ வலிமை இருந்தது, முயற்சி இருந்தது. ஆனால் காலப்போக்கில் மனிதர்களுக்கு அப்போ ஏற்பட்ட தவ வலிமை, கான்சன்ட்ரேஷன் வருவது அரியது என்பதை பார்த்த வியாச பகவான் வேதங்களை 4ஆக பிரித்தார். ஒவ்வொரு வேதத்துக்கும் கடைசி பகுதி பரபிரம்மத்தை பற்றி தெளிவாக சொல்லக்கூடிய உபனிஷத் என்கிற பகுதியை வச்சார். அப்படி சாமவேதம் என்கிற வேதத்துக்கு வியாச பகவான் சாந்தோக்கிய உபனிஷத் என்று உபனிஷத்தை சேர்த்தார். இந்த உபனிஷதங்களிலேயே மிக அதிகமான அளவில் பிரம்மசூத்திரத்தில் வியாச பகவான் ஆயக்கூடிய, அனலைஸ் பண்ணக்கூடிய, விமர்சனம் பண்ணக்கூடிய உபனிஷத்து இது. இந்த உபனிஷத்தில் ஒரு தியானம் சொல்லப்படுறது. எப்படின்னா, சூரிய மண்டலத்தில் உள்ள பகவானை இப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு. சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய நாராயணனுக்கு தலையிலிருந்து நகம் வரை எல்லாமே ஹிரண்மயமானது. அவருக்கு கண்கள் தாமரை பூ போன்றவை. அவருக்கு ஊத்தி என்று திருநாமம். எல்லா பாப்பங்களிலிருந்தும் மேலே கிளம்பினவனாகினால ஊத்தி என்று சொல்லப்படுகிறான். அதாவது பாப்பங்களுக்கு ரீச் பண்ண முடியாத உயரத்தில் இருக்கான்னு அர்த்தம். அந்த எம்பெருமானை ஊத்தி என்று பெயரை உடைய சூரிய மண்டலத்திலே உள்ள அந்த ஹிரண்மயமான புருஷனை தியானம் பண்ணினால் நாமும் பாவத்திலிருந்து ரொம்ப விடுபட்டு மேலே விளங்குவோம் என்று பலம் சொல்கிறது. அந்த பகவானுடைய வடிவம் ஹிரண்மயமானது என்று சொல்கிறதே, அதற்கு என்ன பொருள்? தங்கத்தால் ஆனது. ஹிரண்யம்னா தங்கம். தங்கத்தால் ஆனதுன்னு சொன்னால் தங்கத்தால் உடலானால் எப்படி இருக்கும்? ஆகையினால் தங்கத்திலே ஆனது போன்றது அப்படின்னு, அப்படி பளபளன்னு இருக்கும், அப்படி ஜொலிக்கும் என்று அர்த்தம் சொன்னார்கள். ஹிரண்யம் அப்படின்னு தங்கத்துக்கே ஏன் பேர் தெரியுமா? அதையும் விளக்கினார்கள் நமது முன்னோர்கள். ஹிதம் என்று ஒரு வார்த்தை. ஹிதம்னா நல்லது. ரமணீயம்னு ஒரு வார்த்தை. ரமணீயம்னா என்ஜாயபிள். பொதுவாக நல்லதெல்லாம் என்ஜாயபிளாக இருக்காது. நம்ம நல்ல விஷயம் சொன்னால் போர் அடிக்கிறதுங்கிறாங்க. அவன் இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னால் அது நல்லதாக இருக்கிறது இல்லை, கட்டுக்கதையாக இருக்குது. அதில் ஹிதம் என்கிற நல்லதும் ரமணீயம் என்கிற இன்பம் தரக்கூடியதும் இணைவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த எம்பெருமானுடைய திருமேனியில் இரண்டும் கலந்துருக்கான். அது ஹிதமானது, ரமணீயமானது. ஹிதம் என்றால் என்ன? அந்த எம்பெருமானை தியானம் செய்பவர்களுக்கு அந்த திருமேனியை நெஞ்சிலே நிலைநாட்டி கண்முன்னே எடுப்பது போல எண்ணி தியானம் பண்ண கொள்பவர்களுக்கு அது நல்ல கதியை கொடுக்கும். எனவே ஹிதம். அதே சமயத்தில் தியானம் போர் அடிக்காது. ஏன்னா அழகான திருமேனி பர்சனாலிட்டி தானே தியானம் பண்ணுறோம். அதெல்லாம் ரமணீயமாக இருக்கும். ரொம்ப அதிசயமான சேராத சேர்த்தி. நல்லது தரும், அதே சமயத்தில் நமக்கு ஆனந்தத்தையும் தரும். நலமும் தரும், ஆனந்தமும் தரும். இந்த ரேர் காம்பினேஷன். எதெல்லாம் நமக்கு நல்லது தருதோ அதெல்லாம் நமக்கு ஆனந்தம் தரதில்லை. நல்லா படித்தா நிறைய மார்க் வாங்கலாம், நல்ல பதவிக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா படிக்கிறது போர் அடிக்கிறது. அதனால் படிக்கிறது, நல்லா படிக்கிறது. அதனால் உழைப்பு போர் அடிக்கிறது, பலன் த்ரில்லிங்காக இருக்குது. நமக்கு போர் இல்லாமல் த்ரில்லிங்காகவே எல்லாம் இருக்குன்னா சந்தோஷமாக இருக்கும். இறைவனுடைய திருமேனி அப்படியா, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது, தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்குது. அதை தியானம் பண்ணால் நல்லதையும் கொடுக்கறது. ஆகையினால இறைவனுடைய திருமேனி ஹிரண்யம். ஹிதம் ச ரமணீயம் ச ஹிரண்யம் என்று சொன்னார்கள். ஹிதம் என்கிற சொல்லிலிருந்து ஹீவையும், ரண்யம் ரமணீயம் என்கிற சொல்லிலிருந்து ராவையும் எடுத்து இந்த ஹிரண்யம் என்ற சொல்
வருகிறது. இந்த ஹிரண்யம் என்கிற சொல்லுக்கு நலத்தையும் நல்ல ஆனந்தத்தையும் தரக்கூடியது என்று பொருள். எம்பெருமானுடைய திருமேனி நமக்கு நலத்தையும் தருகிறது, ஆனந்தத்தையும் தருகிறது. நலம் அந்தமில்லதோர் நாட்டில் நம்ம வைத்து நல்ல வாழ்க்கையை தரக்கூடியது. எனவே எம்பெருமானுடைய திருமேனி ஹிரண்யம் போன்றது என்று வேதம் சொல்கிறது. சரி, இப்போது அந்த எம்பெருமானுடைய திருமேனி கலர் என்ன? தங்கம் மாதிரி கலரா? நாராயணனுக்கு என்ன கலர்? கருப்பு. அடிக்கடி வானொலியில் பாட்டு கேட்குறோம், கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்னு. அது கருப்பு நாராயணனுடைய கலர். இந்த நாராயணன் கருப்பாக இருக்கச்சையும் அதே அட்டக்கரின்ற கறி கருப்பு இல்லை. நாராயணனுடைய திருமேனி நீலமயமான திருமேனி பார்த்தால் மயிலின் கழுத்து போல் இருக்குமா. மயில் கழுத்து தங்கம் மாதிரியா இருக்குது அப்படின்னா சில்பசாஸ்திரங்களில் மயில் கழுத்து மாதிரி தான் தங்கம் ஓரோடு கலந்துருக்குச்சு, அதனுடைய ஓர் தாது பொருளோடு கலந்துச்சு இருக்குமா. அது சுவாமி வேதாந்த தேசிகன் கீதைக்கு ராமானுசர் எழுதிய உரைக்கு உரையாக அருணுகின்ற தாத்பரிய சிந்தரிக்கையில் மயூரகண்ட செவி சுத்த ஹேபா என்று ஒரு குறிப்பு தருகிறார். சில்பசாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. இப்போ ஏற்பட்ட நலத்தையும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய திருமேனி நாராயணனுக்கு எப்படி கிடச்சிது? அந்த நாராயணன் பிராட்டியின் கேள்வனாக இருப்பதனால் இந்த பெருமையெல்லாம் இருக்குது. பிராட்டி லக்ஷ்மி நாராயணனே ஹிதம் தரக்கூடியதும் ரமணீயமானும் எனவே ஹிரண்யமாக இருக்கக்கூடிய திருமேனியை உடையவன் என்றால் அந்த நாராயணனுடைய ஏற்றத்துக்கெல்லாம் காரணமான பிராட்டி எப்படி இருப்போ அவளும் ஹிரண்மயமாக தான் இருப்பலாம். தங்கம் போல் அட்ராக்டிவ், தங்கம் போல் நல்லது செய்யக்கூடியவள். அப்பேற்பட்ட தங்கத்தை அணிஞ்சால் நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயுர்வேதக்காரர் அணிய வேண்டும் சொல்கிறாங்க, வேதம் அணியணும்னு சொல்கிறது. அப்பேற்பட்ட தங்கம் போன்ற திருமேனி எம்பெருமானுக்கு. அந்த எம்பெருமானுக்கு அந்த தங்கம் போன்ற திருமேனிக்கு வருவதற்கே காரணம் இவளுடைய கணவன் என்பதனால. ஆகையினால் இவளுடைய உடம்பையே ஹைரண்ய பிராகாரா என்று வேதம் சொல்லுது. ஹிரண்யத்தினாலானது ஹைரண்யம். பிராகாரம்னா மதில் சுவராச்சே. ஹிரண்ய பிராகாரா என்று ஒரு பெயர் இருக்கிறதே பிராட்டிக்கு என்று சொன்னார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிராட்டி வீட்டில் இருக்கக்கூடிய அரண்மனை இல்லம் அதுவே பொற்கோவில். மதில்கள் பொன்னால் கட்டப்பட்டது. எனவே பிராகாரங்கள் மதில் சுவர்கள் எல்லாம் பொன்னாலானவை என்று ஹிரண்ய பிராகாரா என்று அவளுக்கு ஒரு பெயர். ஆனால் இப்பொழுது ஹிரண்யம் என்பது ஹைரண்யம் என்று பொருள் மாறாமல் வந்து ஹைரண்ய பிராகாரா என்கிற பொழுது நமக்கு வேறொரு அர்த்தத்தை தருகிறது. ஆகாரம்னா உடம்புன்னு அர்த்தம், பிராகாரம்னா உயர்ந்த உடம்புன்னு அர்த்தம். தங்கம் போன்ற உயர்ந்த உடம்பை உடையவள் பிராட்டி. ஆகையினால பிராட்டியை ஹைரண்ய பிராகாரா என்று முனிவர்கள் திருநாமம் சொல்லி போற்றினார்கள். இந்த ஹைரண்ய பிராகாரா எம்பெருமானுடைய மார்பில் வீட்டியிருக்கா. ஆகையினால்தான் எம்பெருமானுடைய நீலமுகில் போன்ற திருமேனியில் இந்த ஹைரண்ய பிராகாரா வீட்டிருக்காளே இவளுடைய திருமேனியுடைய ஒளிக்கற்றைகள் படியும் பொழுது நீளமாக இருக்கிற மயிலுடைய கழுத்தில் அங்கே ரேக் அடித்த மாதிரி தங்கம் தெரிகிறது. அப்படி எம்பெருமானுடைய திருமேனி இருக்கிறது. எனவே மயிலின் கழுத்து போன்ற திருமேனி அது நமக்கு மங்களத்தை தரக்கூடியது என்றெல்லாம் இந்த திருமேனியை கொண்டாடுகிறார்கள். இதற்கெல்லாம் பின்னணி என்ன? ஹைரண்ய பிராகாரவான பிராட்டி அவன் மார்பிலே குடியிருப்பது தான். இதை வைத்துக்கொண்டு தான் ஹைரண்ய பிராகாரா என்ற திருநாமத்தை ரிஷிகள் பிராட்டிக்கு சொன்னார்கள். லக்ஷ்மி சஹஸ்ரநாமத்தில் இது ஒரு திருநாமம் வருது, 69வது திருநாமமாக. இந்த ஹைரண்ய பிராகாரா என்ற திருநாமத்தை சொல்லி நாம் பிராட்டியை வணங்கி வழிபட்டால் நமது பிராகாரம், நமது உடல் அதுவும் நல்ல சுடர்விடக்கூடிய தங்கம் போன்று அட்ராக்டிவாக இருக்குமா. அதே சமயத்தில் நமக்கு நல்லதையும் தருமா. நம்ம உடம்பு நல்லதை தரும்னா என்னங்க? உடம்பு ஒத்துழைச்சாதாங்க நல்ல விஷயம் கேட்க முடியும். காலையில் 6:15 நீங்கள் லக்ஷ்மி சஹஸ்ரநாமம் சொல்லிடுறீங்க, தூங்கி எழவே முடியலை அப்படின்னு ஒருத்தர் குறைப்பட்டார் என்கிட்ட. அப்படி இல்லாமல்
எப்போ அந்த லக்ஷ்மி சஹஸ்ரநாமம் வருதோ அப்போ எழுந்து முழிச்சுட்டு உட்காந்து கேட்கக்கூடிய ஹெல்த் இருக்கணும். அதுதான் உடம்பு நமக்கு நல்லது தருதுன்னு அர்த்தம். இல்லை உடம்பு ஒத்துழைக்கலைன்னா காலை 8 மணி வரைக்கும் எழுந்திருக்க முடியல, முதுகு வலி, கைவலி, தோள்பட்டை வலி, கால் வலி எத்தையோ சொல்லி எழுந்திருப்பதுக்கே டிலே ஆகி அப்படி நாம் வாழ்ந்தோமானால் உடம்பு போனபடி வாழறோம். உடம்பை வைத்துக்கொண்டு நல்ல காரியம் செய்ய முடியறதில்லை. இதனால் அது ஒரு ஃபெயிலியர் ஆகிடும். ஆனால் உடலை வைத்துக்கொண்டு அதை இன்வெஸ்ட் பண்ணி நல்ல காரியம் செய்யணும். அது நல்ல காரியம் செய்யணும்னா அதுக்கு பிராட்டியினுடைய இன்னருள் மிக மிக இன்றியமையாத ஒன்று. அப்பேற்பட்ட ஹைரண்யமான திருமேனியை உடைய பிராட்டி நமக்கும் அந்த ஹைரண்யமான திருமேனியை கொடுப்பாள். ஆகையினால் நல்ல பொலிவான உடம்பு, வலுவான உடல், அதே சமயத்தில் கவர்ச்சிகரமாக ஒருத்தர் பார்த்தா மீண்டும் ஒருவரை ஒரு முகத்தை பார்க்க வேண்டும் என்று தோன்றும்படியான பர்சனாலிட்டி, இது எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த ஹைரண்ய பிராகாரா என்ற திருநாமத்தை சொல்லி நமது பத்மாவதி தாயார், திருச்சானூரில் காட்சி தரக்கூடிய பத்மாவதி தாயாரை தியானம் செய்து கொண்டு இந்த திருநாமத்தை உங்களால் இயன்றவரை ஜெபித்தீர்களானால் உங்களுக்கே உங்கள் பர்சனாலிட்டி மீது நல்ல நம்பிக்கை வந்துடும். நம்ம கூண வேண்டாம், நமக்கு இந்த உயரம் இல்லையே, நமக்கு இந்த வாட்ட சாட்டமான உடம்பு இல்லையே, இப்படிப்பட்ட ஆக்கிருதி நமக்கு இல்லையே, இந்த ஆக்காரம் இல்லையே என்று அச்சப்பட வேண்டாம். லக்ஷ்மி தேவியை ஹைரண்ய பிராகாரா என்ற திருநாமத்தை சொல்லி வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சியுங்கள். ஹைரண்ய பிராகாரா ஏய் நமஹ என்று சொல்லி அர்ச்சனை செய்தீர்களானால் உங்கள் உடம்பும் அதே மாதிரி தங்கம் போல பொலிவோடவும் மற்றவர்களுக்கு மங்களம் தரக்கூடியதாகவும் திகழும். எனவே இந்த 69வது திருநாமத்துக்கு இவ்வளவு ஏற்றங்கள். ஆகையினால தான் இந்த திருநாமத்தை விளக்க நம்ம ஸ்லோகம் ரொம்ப சிம்பிளாக இந்த கருத்தை சொல்லும்படியாக பிராட்டியை அமைச்சு கொடுத்துருக்கா. ஹிதஞ்ச ரமணீயஞ்ச ஹிரண்யம் புரோச்சதே வபுஹு பிராகாரஸ்தேன ஹைரண்ய பிராகாரா தத்தனு ரமா. முன்னே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், திருமங்கை ஆழ்வார் திருவரங்கத்தில் மதில் எடுத்தார், ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு மதில் எடுத்தார். எடுத்த மதில் கல்லால் கட்டினார். அதுக்கே ரொம்ப பாடுபட்டார். எவ்வளோ நீளமான மதில்கள். அந்த மதில்களுக்கு கல்லுக்கு எங்கே போகிறது? கல்லுக்கே கஷ்டப்பட்டு கட்டினார் திருமங்கை ஆழ்வார். ஆனால் அவர் நெஞ்சில் மட்டும் ஒரு ஆசை இருந்தது, ரங்கநாதனுக்கு தங்கத்தாலேயே பதில் கட்டணும், அது நம்மால் கட்ட இயலவில்லையே என்ற குறையோட மதில் கட்டி முடித்த உடனே அரங்கன்ற போய் விண்ணப்பம் பண்ணினாராம். அரங்கத்தம்மானே, நீ விரும்பியபடி உனக்கு தங்க மதில் கட்டணும், உனக்கு நான் விரும்பினபடி தங்க மதில் கட்டணும்னு நினச்சதுனால இயலலை, கல்பதில் தான் கட்டியிருக்கேன், இதையே பெரிய மனசு பண்ணி ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னாராம். பகவான் சிரிச்சுட்டு லக்ஷ்மி தேவியை அந்த மதிலெல்லாம் பாருன்னு சொன்னாராம். லக்ஷ்மி தேவி அந்த மதிலெல்லாம் ஒரு பார்வையிட்டாளாம். பார்வையிட்ட உடனே ஆழ்வாரை பார்த்து நீர் பாரும் மதிலை என்றார் பகவான். ஆழ்வார் பார்த்தா எல்லாம் தங்கம் போல ஜொலிக்கிறது. ஹிரண்ய பிராகாரா என்று சொல்லக்கூடிய பிராட்டியினுடைய கடாட்சம் பெற்று அந்த மதில்களும் ஹைரண்ய பிராகாரமாய் ரொம்ப நல்ல பர்சனாலிட்டியாய் கவர்ச்சியோட கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இதம் தரக்கூடிய மதில்களாக திகழ்ந்தன. இந்த நம்பிக்கையோடு இந்த திருநாமத்தை, இந்த வரலாற்றை உணர்ந்து ஜபித்தால் உங்கள் பர்சனாலிட்டி அட்ராக்டிவாக இருக்கும். மற்றவங்களும் உங்கள் பர்சனாலிட்டிகிட்ட நம்பி வந்தால் அவர்களுக்கு நல்லது நடக்கும். எங்கே என்னோட கூட சேர்ந்து இந்த திருநாமத்தை சொல்லுங்கள். சொல்வதற்கு முன்னாடி நீங்கள் நெஞ்சிலே பதிய வைத்துக்கொள்ள வாய்ப்பாக அதை காண்பிக்கிறேன். இந்த திருநாமத்தின் விளக்கத்தை பாருங்கள். ஹிதம் நலம் தரும், ஹீக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்கு பாருங்கள். ரமணீயம் இன்பம் தரும், ராவுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். ஹிரண்யம் என்பது நலம் இன்பம் இரண்டையும் தரும். ஹிரண்யத்தினாலே ஆனது ஹைரண்யம். பிராகாரம் என்றால் உயர்ந்த வடிவம், வடிவுடையம்மன் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க பார்த்தீங்களா. அப்பேற்பட்ட உயர்ந்த வடிவுக்கு பிராகாரம் என்று பெயர். ஹைரண்ய பிராகாரா என்றால் நலம் இன்பம் இரண்டையும் நமக்கு நல்கக்கூடிய நல்ல வடிவத்தை உடைய நங்கை என்று பொருள். அப்படி நலத்தையும் இன்பத்தையும் நமக்கு அள்ளி வழங்கக்கூடிய திருமகளை இந்த திருநாமத்தோடு போற்றி பரவி வழிபட்டால் நமக்கு நிச்சயமாக நலமும் இன்பமும் கிடைப்பது உறுதி. எங்கே தாயாரை
திருச்சானூர் பத்மாவதி தாயாரை நெஞ்சின் முன்னே கண்ணின் முன்னே நிறுத்தி ஜபியுங்கள் என்னுடன். ஹைரண்ய பிராகாராயை நமஹா. நன்றி, வணக்கம்.